ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாருக்கும் நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இதே மாதிரி கதை கேட்குற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போலாமா? இது காதல் போதையடா நீ எனக்கு. அத்தியாயம் 15. ஜன்னல் வழியே வெளியே வெறித்தவாறு மாயா நின்றிருக்க, அவள் பின்னால் நின்றிருந்த கீர்த்தி, ஐயோ ஆல்ரைட் ஜிலேபி என்று கேட்க, அவள் குரலில் சட்டென திரும்பியவள் வரவழைக்கப்பட்ட புன்னகையுடன் அவளை பார்த்தாள். மாயாவை லேசாக அணைத்து கொண்டவள், நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்காத ஜிலேபி. நீ யாரு, எங்க இருந்து வந்தன்னு எதுவுமே எங்களுக்கு தெரியாத. ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை உனக்கு இருக்குன்னு மட்டும் புரியுதா? இப்பவே அது என்கிட்ட சொல்லுன்னா நான் சொல்லல. ஆனா உனக்குள்ளேயே அதை வச்சுக்கிட்டு நீ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. உனக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுனா உனக்காக நான் எப்பவுமே இங்க இருக்கேன்றதை மறந்துடாத என்று அக்கறையாக சொல்ல, மாயாவிடமோ எந்த பதிலும் இல்லை. இங்க பாரு, இப்படி நீ அமைதியா இருக்கிறதால எதுவும் நடந்துட போறதில்ல. உனக்காக நான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் உன் கூட நிப்பேன். உனக்கு விருப்பம் இருந்தா நீ என்கிட்ட தாராளமா பேசு, உன் பிரச்சனைய சொல்ல. என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுவேன்ல. உன்னை இந்த மாதிரி என்னால பார்க்க முடியல என்று கீர்த்தி எவ்வளவோ சொல்லி பார்த்தும் அந்த அழுத்தக்காரியோ அசைந்து கொடுத்த பாடில்லை. இவள என்று பல்லை கடித்தவள் மனதிலோ, என்னவோ பெரிய டென்ஷன்ல இருக்கா, புரியுதுதான். இருந்தாலும் சரி பரவாயில்ல, கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வருதானே வேணும், அப்போ பாத்துக்கிறேன் என்று நினைத்தவாறு அவள் மனநிலையை மாற்றும் பொருட்டு, ஹே கேட்க மறந்துட்டேன், 2 டேஸ்ல ஒரு ரூஹியோட பர்த்டேல மேடம் என்ன பிளான் பண்ணிருக்கீங்க என்று கேட்டதுதான் தாமதம். கண்கள் மின்ன அவளை நிமிர்ந்து பார்த்தாள் மாயா. அச்சச்சோ ஆமாடி போண்டா, ஏன் எனக்கு முன்னாடி சொல்லல? எனக்கு ஒரே பரபரப்பா இருக்கே. என் ஆளுக்கு என்ன வாங்கலாம், நான் எதுவுமே யோசிக்கல. என் மண்டையிலேயே அந்த விஷயம் இல்ல பாத்தியா என்று இப்பொழுது அவள் இருந்ததற்கும் சட்டென்று அவள் மாறிய பாவனைக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமில்லாமல் மாயா நடந்து கொள்ள, கீர்த்திதான் தலையிலேயே அடித்து கொண்டாள். இது போதாதென்று அடுத்து மாயா சொன்ன திட்டத்து அடியாத்தி என்று தொப்பென்று தரையிலேயே அமர்ந்து விட்டாள் கீர்த்தி. இவர்கள் இருவரும் இங்கு இவ்வாறு பேசிக்கொண்டிருக்க, அதே சமயம் இத்தாலியில் ஐரா காஸ்மெட்டிக் நிறுவனத்தின் தயாரிப்பு ஃபேக்டரியில், என ஹவு டேர் யூ, ஐராவோட மொத்த மேனேஜ்மெண்ட்டையும் நான் தான் கவனிச்சுக்கிறேன், அதுவும் மகேஸ்வரிக்கு நான் யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு மேனுஃபேக்சர் டிபார்ட்மெண்ட்டை பார்க்க எல்லா பர்மிஷனும் இருக்கு. அது முடியாதுன்னு சொல்ல நீ யாரா என்று எரிச்சலில் சர்வேந்திரன் கேட்க, அந்த தயாரிப்பு ஃபேக்டரியின் பொறுப்பாளரோ, அது சார் இல்ல, உங்களுக்கு அந்த அனுமதி இல்லை, இது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆர்டர் சார். உங்களுக்கே தெரியும், ஐராவோட சேர்மன் அப்புறம் அவங்க அனுமதிக்கிறவங்களை தவிர வேற யாருக்கும் உள்ள அனுமதி இல்லை சார். இதுவும் கூட மகேஸ்வரி மேடமோட ஸ்ட்ரிக்டான ஆர்டர் தான். உங்களுக்கு கம்பெனி மேனேஜ்மெண்ட்டை கவனிச்சுக்க மட்டும்தான் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. ஐ எம் ரியலி சாரி சார் என்று சொல்ல, இங்கு உள்ளுக்குள் கொதித்து போனது என்னவோ சர்வேந்திரன் தான். என்னது அப்படி, இதுக்குள்ள என்ன ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்காங்க, எதுக்காக என்னை விட மாட்டேங்கிறாங்க என்று மனதிற்குள் பொறுமையவர், லுக் மிஸ்டர், மொத்த மேனேஜ்மெண்ட்டையும் கவனிச்சுக்கிற எனக்கு ஃபேக்டரியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சே ஆகணும். ஆரம்பமே எப்படி நடக்குதுன்னு தெரியாம முடிவை என்னால எப்படி பார்த்துக்க முடியும்? அது இல்லைன்னா இதை என்னால பார்த்துக்கவும் முடியாது. அப்புறம் உங்க இஷ்டம் என்று முன்பின் முரணாக கேட்டார் சர்வேந்திரன். இருக்கலாம் சார், ஆனா அதை பத்தி யோசிக்கிற வேலை எங்களோடது கிடையாது. எங்களுக்கு கொடுத்த ஆர்டரை சரியா பண்றதுதான் எங்க வேலை. ஸோ ப்ளீஸ் சர்வா சார், இங்க இருந்து கிளம்புங்க என்று வாசலை காட்ட, வெளியில் வந்து காரில் ஏறிய சர்வேந்திரனும், மகேஸ்வரி நல்லாதான் திட்டம் போட்டு வச்சிருக்க என்று கோபத்தில் கண்கள் சிவக்க அவரின் பெயரை உச்சரித்தார். இந்த சம்பவம் நடந்தேறி 2 நாட்கள் கழிந்து போனது. அன்று இரவு ரோஹன் வீட்டில் அன்று மாயா நடந்து கொண்ட விதத்தில் அவளை பற்றிய சிந்தனையில் இருந்தவனுக்கு அப்போதுதான் உறக்கம் தழுவி இருக்க, அடுத்த சில மணி நேரங்களில் ரூஹி ரூஹி பேபி என்ற ஒரு குரல் கேட்டது. தூக்கத்தில் சினுங்கியவாறு அரை கண்ணை திறந்து யார் என்று ரோஹன் பார்க்க, ஹூடி கேப்பால் தலையை மூடியவாறு, பேபி நான் தான், இங்கு வா என்று இழுத்தவாறு நின்றிருந்த மாயாவை பார்த்ததும்
மொத்த தூக்கமுமே காற்றில் கரைந்து போனது ரோஹனுக்கு. 2 கண்களையும் பட்டென்று திறந்தவன் அடித்து பிடித்து எழுந்து நின்று மிரட்சியாக மாயாவை மேலிருந்து கீழ் பார்க்க, அதையெல்லாம் கண்டு கொள்ளாத ரோஹி செல்லக்குட்டி என்று தன்னவனை அணைக்க வந்தாள் அவள். அவள் செய்கையில் 2 அடி பின்னால் நகர்ந்தவன், ஏய் மாயா, நீ நீ எப்படிங்க என்று பதற்றமாக கேட்க, அடுத்த நொடி மாயாவோ உதட்டை பிதுக்கி அழ ஆரம்பிக்க, அவனுக்குத்தான் ஒன்றுமே புரியவில்லை. என்ன மன்னிச்சிரு ரோஹி, நான் அன்னைக்கு ஒன்னு திட்டல, ஐம் சாரி என்று அவள் தள்ளாடியபடியே ரோஹனின் காலில் விழப்போக, ஏ என்னடி பண்ற, தள்ளிப்போ என்று கத்தியவன் கீழே விழுந்து கிடந்த அவளை தூக்கி நிறுத்த, அவளும் மயக்கமாக அவனை ஒரு பார்வை பார்த்து வைத்தாள். வேண்டாமா, சரி ரோஹி, ஹாப்பி பர்த்டே, லவ் யூ தங்கோ என்று குளறியபடி பேசியவாறு ரோஹனை மாயா தாவி அணைக்க, அவனுக்கோ அவள் செய்கைகள் வித்தியாசமாகப்பட்டது. அதுவும் அவளின் மீது இருந்த வந்த நெடியும் ஏதோ ஒன்றை உணர்த்த, அங்குமிங்கும் தள்ளாடியபடி இருந்தவளின் தோளை பிடித்து நேராக நிற்க வைத்தவன், ஹேய் டெவில், குடிச்சிருக்கியாடி என்று அதட்டலாக கேட்க, அவளோ மீண்டும் அழ ஆரம்பித்து விட்டாள். ஐயோ பேபி, என்ன மன்னிச்சிரு, சத்தியமா சத்தியமா என்ன மன்னிச்சிடு என்றவாறு மீண்டும் காலில் விழப்போனவளை, ஐயோ சாமி என்னடி பண்ற என்று மிரண்டு போய் கேட்டான். எதை கேக்குற ரோஹி, உன் பர்த்டேக்கு முதல் ஆளா விஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓடோடி வந்தேனா, ஹாஸ்டல் சுவரேறி குதிச்சதுலயும் அப்புறம் அந்த ஆட்டோ பையன் கூட பேரம் பேசினதுலயும் ரொம்ப தாகம் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் ரோஹி, நான் ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு உனக்கு கொண்டு வந்ததுல கொஞ்சம் குடிச்சிட்டேன். ஐயோ என்ன மன்னிச்சிரு பேபி, இங்க வா உன் காலை கொடு என்று மறுபடியும் காலில் விழப்போகிறேன் பேர் வழி என்று தடுமாறி விழப்போனாள் மாயா. அவளை அப்படியே பிடித்து கொண்டவன், வெயிட், அப்படி நீ எனக்கு என்ன வாங்கின என்று ரோஹன் புரியாமல் கேட்க, தன் தோள் பையில் கையை விட்டு அதை எடுத்தவள், தோ இதுதான் உனக்காக நீ குடிக்கிற பிராண்ட பார்த்து பார்த்து வாங்கினேன் தெரியுமா, உனக்காக தான் வாங்கியிருக்கேன், உனக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்டபடி அந்த சரக்கு போத்தலை அவன் முன் ஆட்டி ஆட்டி காட்டவும் திகைத்து விட்டான் ரோஹன். அடி பாவி, குடிச்சிருக்கியா என்று ரோஹன் அதிர்ந்து வாயில் கை வைக்க, சரியாக அவன் அறை கதவு தட்டப்பட்டது. கண்ணா, ரோஹன், தாய் லலிதாவின் குரலில் ரோஹன் அதிர்ச்சியின் உச்சத்திற்கு செல்ல, நம் குடிகார நாயகியோ, ஹை யாரு, என் அத்தையா, அவங்க என்னதான் ஆசையா கூப்பிடுறாங்க, இதோ வர அத்த, உங்க மருமக கம்மிங் என்று உளறியவாறு கதவை நோக்கி தள்ளாடியபடி செல்ல போக, அவளை பிடித்து நிறுத்தினான் ரோஹன். யூ இடியட், என்னடி பண்ற, ஒரஞ்சொன்னா என்று திட்டியவன் என்ன பண்ணலாம் ஏது செய்யலாம் என்று தீவிரமாக யோசிக்க, சரியாக அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அடுத்த நொடியே மாயாவை ஒரு மார்க்கமாக திரும்பி பார்த்தான். லேசாக தன் முகபாவனைகளை மாற்றிக்கொண்டவன், மாயா பேபி, நான் சொன்னா கேப்பல, என் செல்ல டெவில்ல நீ சமத்தா போய் அதோ அந்த கபட்குள்ள ஒளிஞ்சுக்குவியா, நான் கூப்பிடுற வரைக்கும் நீ வரக்கூடாது, அப்புறம் நானும் நீயும் ஒன்னா சேர்ந்து என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம், ஓகே என் செல்லம் போமா என்று சொல்ல, அவளுக்கோ இருந்த போதையில் அவன் பேசுவது வேறு மயக்கத்தை தான் கொடுத்தது. ஐயோ எவ்வளோ ஸ்வீட்டா பேசுறான் என்று அவனை முத்தமிட வந்தவளின் இதழில் கை வைத்து தடுத்தவன், சரி சரி நாம அப்புறம் முத்தம் கொடுக்கலாம், ஓகே, முதல்ல நீ போ செல்லக்குட்டி, போய் அங்க ஒழிஞ்சுக்கோ போ என்று அவளை அவன் வற்புறுத்தி வார்ட்ரோபிற்குள் உட்கார வைக்க, நான் சமத்து பொண்ணு இங்கேயே உட்கார்ந்திருப்பேன், லவ் யூ ரூஹி and I miss you என்று பல யுகங்கள் தன்னவனை பிரிந்து இருப்பது போல் பாவனை செய்தாள் மாயா. நானும் தான் மிஸ் யூ, அங்கே இருன, நான் வந்துடுறேன் என்று பல்லை கடித்து கொண்டு சொன்ன ரோஹன் வார்ட்ரோப் கதவை சாத்தி தன்னை சுதாகரித்து கொண்டு நெஞ்சை நீவி விட்டவாறு தன்னை ஆசுவாசப்படுத்தி அறை கதவை திறந்தான். அவன் திறந்ததுதான் தாமதம். மானவோ, என்னடா கதவு திறக்க இவ்வளோ நேரமா, உள்ள யார் கூட பேசிட்டு இருந்த, ஏதோ சத்தம் கேட்டுச்சே என்று கேட்க, நத்திங் டேட், ஃப்ரெண்ட்ஸ் தான்,
வீடியோ கால் பண்ணியிருந்தாங்க, அவங்க கூட பேசிட்டு இருந்தேன் என்று சமாளித்தான் ரோஹன். உடனே அவனை அணைத்து கொண்ட லலிதா, அதெல்லாம் விடு கண்ணா, ஹாப்பி பர்த்டே. இதே மாதிரி நீ சந்தோஷமா 100 ஆயுசுக்கு நல்லா இருக்கணும், அதுதான் இந்த அம்மாவோட ஆசை என்று வாழ்த்தி நெட்டி முறித்து அவன் கன்னத்தில் முத்தம் வைக்க அவன் தந்தையும் அவனை அணைத்து வாழ்த்தினார். தேங்க்ஸ் டாட், தேங்க்ஸ் மாம் என்ற ரோஹனுக்கு முழுமையாக திருப்தியே இல்லை. இவர்கள் எப்பொழுது இந்த அறையை விட்டு வெளியில் செல்வார்கள் என்றுதான் இருந்தது அவனுக்கு. சரியாக அதே நேரம், ஹாப்பி பர்த்டே மச்சா என்றபடி அங்கு வந்த சஞ்சய் இருவரையும் தள்ளிவிட்டு ரோஹனை தாவி அணைக்க, அட நீ எப்பறம் இங்க வந்த என்று மீண்டும் அதிர்ந்து போய் கேட்டான் ரோஹன். அவனை புரியாமல் பார்த்த சஞ்சய், உனக்கு என்னடா ஆச்சு? ஒவ்வொரு வருஷமும் உன் பர்த்டேக்கு உன் வீட்டுக்கு வந்து தானே விஷ் பண்ணிட்டு இருக்கேன், என்னவோ இன்னைக்கு புதுசா வந்த மாதிரி கேட்குற, என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி கேட்குற என்று சந்தேகமாக கேட்க, அதில்லடா மச்சான், உனக்கு எதுக்கு சிரமம், காலையில காலேஜ்ல விஷ் பண்ணியிருக்கலாமே என்ற ரோஹனின் பேச்சு சஞ்சய்க்கு சரியாகவே படவில்லை. மானவும் லலிதாவும் சஞ்சயின் தலையிலே நங்கென்று கொட்டிவிட்டு தன் மகனை அணைத்து விட்டு செல்ல, அறைக்குள் வந்த சஞ்சயோ ரோஹனின் திருட்டு மொழியை புரியாமல் பார்த்தவாறு நின்றான் என்றால் வார்ட்ரோப் கதவு தானாகவே அசைந்தது. திடுக்கிட்டு விட்டான் அவன். டேய் மச்சான், அங்க போடுறா, உன் வீட்டு கதவை தானாவே அசைது பாரு, எவனோ திருடும் பூந்துட்டான் போல இருக்கு என்று சஞ்சய் அந்த பக்கம் செல்ல தயாராக, சஞ்சு வெயிட் என்ற ரோஹன் கதவை திறந்ததுதான் தாமதம். கையில் காலி மது போத்தலுடன் ரோஹன் மேலேயே சரிந்து விட்டாள் மாயா. காலி சரக்கு போத்தலை முகத்தை சுழித்தவாறு பார்த்தவன், மொட குடிகாரி என்று திட்டியவாறு அவளை தாங்கிக் கொள்ள சஞ்சயோ அதிர்ச்சியின் உச்சத்திற்கே சென்று விட்டான். தங்கச்சி மாவா, டே என் தங்கச்சி என்னடா பண்ண என்று சஞ்சய் அலற, அடிங்க என் வாயை கிளறாதுடா நாயே, ஒன்னு விட்டேன்னு வை, செவில பேந்துக்கும் 2 பேருக்கும், என்ன பண்ணி வச்சிருக்கா பாரு இந்த குடிகாரி என்று அவளின் கையில் இருந்த மது போத்தலை கண்களால் காட்ட இவனுக்கோ அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாக இருந்தது. மெதுவாய் கண்களை திறந்து சஞ்சயை பார்த்தவள், ஹை அண்ணாத்த, நீயும் வந்தியா என்று உற்சாகமாக கத்த அவள் வாயை பொத்திய ரோஹன், ஓ காட், நீ சரியான மோசம் டெவில், நீ இப்படி நடந்து பண்ண நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாயா என்று பற்களை கடித்த வண்ணம் அவளை திட்டினான் ரோஹன். உதட்டை பிதுக்கியவள் அப்படியே தரையிலேயே மண்டியிட்டு அமர்ந்து, ஆமா ரூஹி பேபி, நான் கெட்டு பொண்ணு, உனக்காக வாங்கினது நானே முழுசா குடிச்சு முடிச்சிட்டேன், மாயா ரொம்ப பேட் சாடிஸ்ட், கெட்டு பொண்ணு என்று அவள் பாட்டிற்கு புலம்பிக் கொண்டே போனாள். சஞ்சய் விழித்து கொண்டு நிற்க ரோஹனுக்கு ஏனோ அவளை பார்க்கவே பாவமாய் இருந்தது. அவளின் எதிரே சம்மணமிட்டு அமர்ந்தவன், அது இருக்கட்டும், நீ எப்படி உள்ள வந்த என்று புருவத்தை நெறித்தவாறு அங்கும் இங்கும் பார்த்த வண்ணம் கேட்டான் ரோஹன். இத்தனை நேரம் அழுதவள் இப்போது சிரித்தவாறு, அதுவா பேபி, வாசல் வழியாதான், உங்க வீட்டு வாசல்ல அந்த யூனிஃபார்ம் போட்டிருந்த தாத்தா தூங்கிட்டாரு, பட் மாயா நல்ல பொண்ணல்ல, அதான் அவரை டிஸ்டர்ப் பண்ணாம ஓடி வந்துட்டா என்று பெருமையாக சொல்ல, சஞ்சயோ அடி கேடி தங்கச்சி என்று சொல்லி ஆச்சரியமாக பார்க்க ரோஹன் கூட முறைக்க முயன்று சிரித்தே விட்டான். ஐ லவ் யூ ரோஹி என்று மாயா காதலாக சொன்னதில் ரோஹனோ எதுவும் சொல்லாது முகத்தை வேறு புறம் திருப்பிக் கொள்ள, நான் உன்னை திட்டேன்னா கோவமா இருக்கியா? ஐ நோ, எனக்கு தெரியும், ஆனா உன்னை அந்த இடத்துல உனக்கு வலிச்சதை விட எனக்கு தான் ரொம்ப வலிச்சது தெரியுமா? உன்னை திட்டேன்னு நினைச்சு நினைச்சு எனக்கு தூக்கம் கூட வரல, ரொம்ப வலிக்குது, தோ இங்க என்று தன் இடது பக்க நெஞ்சை தொட்டு காட்டினாள். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் ரூஹி, என் லைஃப்ல ஒரு பையனை பார்த்த உன்னை காதலிப்பேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்றேன், காரணம் எல்லாம் எனக்கே தெரியாது, கேட்காத, உன் கூடவே இருக்கணும்னு தோணுது, நீ பதிலுக்கு லவ் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது, அதை நான் எதிர்பார்க்கவும் இல்லை பேபி. இந்த மாயா அவளோட மொத்த லவ்வையும் தரா, அது நீ ஏத்துக்கிட்டா மட்டும் போதும். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? உன்னை நான் லைஃப் லாங் நல்லா பார்த்துப்பேன், ப்ராமிஸ் என்று
திக்கி திணறி வாய் குளறியபடி மாயா பேசி முடிக்க ரோஹனுக்கோ என்ன உணர்கிறோம் என்றே தெரியவில்லை. அவன் இமைக்காது அவளையே பார்த்திருக்க, உனக்கு ஒண்ணு தெரியுமா பேபி, இது வரைக்கும் நான் அப்பா பாசத்தை உணர்ந்ததே இல்லை. இப்போ உங்க அப்பா வந்துட்டு போனாரு, எனக்கு அப்படி யாருமே இல்லை. நீ நடிக்கிறன்னு தெரியும், ஆனாலும் கோவம் வந்தாலும் என்கிட்ட கோவத்தை காட்டாம என் அப்பா மாதிரி என்ன நல்லா பார்த்துக்கிட்ட. எனக்கு அது லைஃப் லாங் வேணும் ரூஹி, என் கூடவே இரு ப்ளீஸ் என்று கேட்டவளை சஞ்சயும் ரோஹனும் அதிர்ச்சியாக நோக்கினர். மாயா, உனக்கு அப்பா இல்லையா? சஞ்சய் திகைப்புடன் கேட்க உதட்டை பிதுக்கிக் கொண்டு இல்லை என தலையாட்டியவள் தன் காலை நீட்டி ஆட்டியவாறு, இல்லையே, எனக்கு என் அப்பா யாருன்னு கூட தெரியாது, அவ்வளோ ஏன் பேரு கூட தெரியாது. என்னவாட்டானத எனக்கு இனிஷியலே கிடையாது, அந்த அளவுக்கு அப்பான்னா யாருன்னு தெரியாது என்று சொல்ல இருவருக்கும் மனதில் ஒருவித வலிதான் தோன்றியது. சரி, அப்பாவை விடு, அம்மாவும் இல்லையா என்று ரோஹன் கேட்க, அம்மாவா என்றவாறு புன்னகைத்தவள், என் மாம் தான் எனக்கு எல்லாமே. உனக்கு தெரியுமா பேபி, அவங்க ஒரு ஏஞ்சல். அப்புறம் என் கிராண்ட்பா. எவன்டா சொன்னது பொண்ணுங்கள மட்டும்தான் ஏஞ்சல் இருப்பாங்கன்னு? என் தாத்தா கூட ஏஞ்சல் தான், ஆனா இப்போ என்று தலை குனிந்தவளின் கண்கள் இரண்டும் கலங்கி போயிருந்தது. அவள் அருகில் நெருங்கி அமர்ந்த ரோஹன் அவள் கையை அழுத்தமாக பிடித்து கொள்ள, நிமிர்ந்து கண்கள் மின்ன அவனை பார்த்தவள், ரூஹி, யூ லவ் மீயா என்று திரும்பவும் குறும்பாக கேட்க, வெடக்கென கையை எடுத்துக்கொண்டவன், ஓ காட், தெரியாம பிடிச்சிட்டேன். உனக்கு வேற ஆளை கிடைக்கலையா? ஏண்டி என்ன டார்ச்சர் பண்ற? இங்க பாரு, வேற யாரையாவது லவ் பண்ண, உனக்காக இருப்பாங்க எங்கேயாவது சுத்திக்கிட்ட என்று கடுப்பாக சொல்ல, அடப்போட போடலங்கா, அவ எவ்வளவு ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கா. தங்கச்சிமா பேசுறத கொஞ்சம் கேளு. இங்க பாரு தங்கச்சிமா, ஒருவேளை இந்த நாய் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டான்னா நீ என்ன பண்ணுவ? உன் அண்ணன் நான் இருக்கேன், தைரியமா சொல்ல, அவன் உன்னை எதுவும் பண்ண மாட்டான் என்று குறுக்கில் புகுந்து கத்தினான் சஞ்சய். என்ன, கல்யாணம் பண்ணிக்க மாட்டானா? அவனை தூக்கிடுவேன் அண்ணாத்த, பலேக்க தூக்கிடுவேன். சொல்லு, உன் ஃப்ரெண்டை தூக்க எனக்கு ஹெல்ப்புக்கு வருவல்ல என்று குளறியபடி அவள் கேட்டது. ரோஹன் அவளை ஒற்றை புருவத்தை உயர்த்தி முறைத்து பார்த்தான். ஐயோ ரூஹி, சரக்கடிச்சுட்ட, ஆனா சைட் டிஷ் சாப்பிடலையே, இம்மிடியட்டா ஐ வாண்ட் இட், போய் வாங்கிட்டு வா என்று குழந்தை போல மாயா கேட்க, சஞ்சயோ வாய்விட்டு சிரிக்க, இவளை என்ன செய்தால் தகும் என்றிருந்தது ரோஹனுக்கு. திடீரென்று எழுந்து நின்றவள், ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே மை டியர் ரூஹி செல்ல குட்டி, ஹாப்பி பர்த்டே டு யூ என்று பாடியவாறு அவனின் கட்டிலில் ஏறி அங்கும் இங்கும் குதித்து குதித்து ஆட, இருவரும் வெளிப்படையாகவே தலையில் அடித்து கொண்டனர். ராக்கி, இவ செம்ம போதில் இருக்கா. இப்போ நாம என்ன கேட்டாலும் சொல்லுவா. தங்கச்சிமாவை பத்தி கியூரியாசிட்டியா இருக்குன்னு நீ தானே சொல்லிட்டு இருந்த. அவ எந்த ஊரு, இதுக்கு முன்னாடி எங்க படிச்சிருக்கான்னு கேளு, அவ இப்பதான் எல்லாத்தையும் சொல்லுவா என்று சஞ்சய் தன் நண்பனின் காதில் கிசுகிசுக்க, ரோஹனுக்கு கூட அவளை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் இருக்கத்தான் செய்தது. அவளை கஷ்டப்பட்டு அடக்கி உட்கார வைத்தவன், மாயா, மாயா பேபி, நான் உன்னை கேட்பேனா? நீ அதுக்கு செல்ல குட்டி சமத்தா பதில் சொல்லுவியா? நான் கேட்டா சொல்லுவல என்று கஷ்டப்பட்டு வரவழைக்கப்பட்ட காதல் குரலில் அவன் கேட்க, அவளோ கண்களை பாதி மூடிய நிலையில் அவனை பார்த்தாள். பெருசா ஒன்றும் இல்லை, நீ எந்த ஊரு, உன் அம்மா பேர் என்ன, நீ இதுக்கு முன்னாடி எங்க இருந்த என்று ரோஹன் தன் கேள்விகளை அடுக்க, இருவரையும் மாறி மாறி பார்த்தவள், நான் அம்மா நான் என்று ஏதோ சொல்ல வந்தாள். சஞ்சயும் ரோஹனும் அவளையே ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்க, அடுத்த நொடி குடித்த மொத்தத்தையும் ரோஹனின் மேலே வாந்தியாக எடுத்தவள் அப்படியே குப்புற விழுந்து விட்டாள். ஏ ஷிட், என்ன பண்ணிட்ட போறா என்று ரோஹன் அதிர்ந்து கத்த, மாயாவின் கன்னத்தை தட்டிய சஞ்சய் அவளை எழுப்ப முயன்றான். அவளோ
ஏதேதோ முணுமுணுத்தவாறு அப்படியே தூங்கி போக இருவருக்கும் ஒரே ஆயாசமாய் போய்விட்டது. பாத்தியாடா, இன்னைக்கு என் பர்த்டே. என்ன பண்ணிட்டா பாரு என் பர்த்டேவை. நாசம் பண்ணிட்டா டெவில். என்ன போய் வாந்தி துடைக்க வச்சுட்டா என்று புலம்பி தள்ளியவாறு அறையை சுத்தம் செய்து மாயாவையும் சுத்தம் செய்வதற்குள் ரோஹனுக்குத்தான் போதும் போதும் என்றாகிவிட்டது. இப்பொழுதாவது மாயாவை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்று நினைத்த இருவரின் எண்ணமும் வீணாய் போய்விட்டது. இனிமேல் இவளை பற்றி எப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகிறார்கள்? அதை அவர்களே தெரிந்து கொள்வார்களா? இல்லை என்றால் மாயாவே தன் வாயால் கூறுவாளா? இது போதாதென்று அடுத்த நாள் காலையில் விடிந்தவுடன் இவள் போட போகும் ஆட்டம் என்ன? ரோஹனின் வீட்டில்தானே இவள் இருக்கிறாள். யாருக்கும் தெரியாமல் மாயாவை இப்பொழுது வெளியில் எப்படி அழைத்துச் செல்வான்? விடைகள் காண காத்திருக்கலாம் அடுத்த அத்தியாயத்திற்காக.